டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது அறிவு தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம பொது தமிழும் போட்டுட்ருக்கோம். சைட் பை சைடு பொது அறிவுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும், நம்ம இலக்கு அடைய முடியும். ஸோ நீங்கள் அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே போல் இதுக்கும் டைம் ஒதுக்கி படுங்க. இதில் வந்து நம்ம இயற்பியல் தான் பார்த்துட்ருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டேஷ். சட்ட காந்தம், மின்காந்தம், டைனமோக்கள், மாக்ஸ்ட்ரைஃப். ஆன்சர் டைனமோக்கள். கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுவது டேஷ். காந்தம், இரும்பு, தகரம், மியூமெட்டல். ஆன்சர் ஏ காந்தம். பின்வருவனவற்றுள் எது வான்பொருள்? சூரியன், சந்திரன், விண்மீன்கள், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். ஸோ இது எல்லாமே வான்பொருள், வானத்தில் இருக்கிறது தான். ஸோ சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் டேஷ். 2008 அக்டோபர் 22, 2008 நவம்பர் 8, 2019 ஜூலை 22, 2019 அக்டோபர் 22. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22 தான் ஆன்சர். அடுத்து சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். ஆன்சர் செவ்வாய். அடுத்து ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் டேஷ். நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் இரண்டாம் விதி, நியூட்டனின் மூன்றாம் விதி, இவை அனைத்தும். ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விதி. அடுத்து டேஷில் கிரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. அறை வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலை, மிக குறைந்த வெப்பநிலை, மிக அதிக வெப்பநிலை. மிக குறைந்த வெப்பநிலையில் கிரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. நாசாவின் டேஷ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அப்போலோ 5, அப்போலோ 8, அப்போலோ 10, அப்போலோ 11. ஆன்சர் அப்போலோ 8. அடுத்து மின்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு நிலவியல், வானியல், மின்னியல், ஆகாயவியல். ஆன்சர் வானியல். செவ்வாய்க்கோள் டேஷ் நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. 687. ஆன்சர் சீதா சரி. 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. இரண்டு பொருள்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன. வெப்ப கொள்நிலை, வெப்பச்சமநிலை, அதிக வெப்பநிலை, இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் வெப்பச்சமநிலை. அடுத்த கொஸ்டின். டேஷ் என்பது மின் சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனம். சாவி, மின்விளக்கு, மின்கல அடுக்கு, மின்கலம். ஆன்சர் ஏ சாவி. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஷ் விதி பயன்படுகிறது. பாஸ்கல், நியூட்டன், ஆர்க்கிமெடிஸ், கெப்லர். ஆன்சர் சி ஆர்க்கிமெடிஸ். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க ஆர்க்கிமெடிஸ் விதி பயன்படுகிறது. ஒரு கன மீட்டர் என்பது கன சென்டிமீட்டர். எத்தனை கன சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க. இது வந்து 10 lakh வருது. இது வந்து 10,000, இது 1 lakh, இது 1000. ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டு. 10 லட்சம் கன சென்டிமீட்டர் ஒரு கன மீட்டர் அப்படின்னா. சொரசொரப்பான பரப்பின் மேல் டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஒழுங்கற்ற, ஒழுக்கமான, நீண்ட, குறுகிய. ஆன்சர் ஒழுங்கற்ற. அடுத்து நீரியல் உயர்த்தி டேஷ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. பாஸ்கல். பாய்ஸ். நீரியல் அழுத்தி, பாகுநிலை. ஆன்சர் பாஸ்கல். திரவங்களும் வாயுக்களும் டேஷ் முறையில் வெப்பத்தை கடத்தும். வெப்ப கதிர்வீச்சு, வெப்பச்சலனம், வெப்பக்கடத்தல், மேற்கொண்டு எதுவும் இல்லை. ஆன்சர் வெப்பச்சலனம். அடுத்து வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள். வெக்டர், ஸ்கேலர், ஏ மற்றும் பி, இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஸ்கேலர் அளவுகள். வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஸ்கேலர் அளவுகள். மின் சுற்று திறந்திருக்கும் பொழுது அச்சுற்றின் வழியாக டேஷ் பாய்ந்து செல்லாது. புரோட்டான்கள், மின்னோட்டம், எலக்ட்ரான்கள், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் மின்னோட்டம். எல்இடி என்பதன் விரிவாக்கம் டேஷ். ஒளி உமிழும் டயோடுன்னு சொல்கிறாங்க. அதனோட விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. லைட் எனர்ஜி டயோட். ஏ மற்றும் பி. லைட் எமிட்டிங் டயோடு. ஆன்சர் டி தான் சரி. எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு.
கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? நிறை எண் எதில் மாறாமல் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா சிதைவு, ஆல்ஃபா, இது வந்து பீட்டா, இது வந்து காமா, இது வந்து நியூட்ரான் சிதைவு. ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மற்றும் 3. அப்போ 2 வந்து ஆல்ஃபா பீட்டா தான் வரும். இது வந்து காமா. சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் பீட்டா அண்ட் காமாவில் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணலை. எனக்கு கரெக்டாக இருந்தால் நான் பீட்டான்னு நினைக்கிறேன். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிங்க, உங்களோட இலக்கை அடைங்க. நன்றி.